நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இந்த 10 பாயிண்ட்ஸ் என்னோட 53 வருஷத்தை வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து நான் படித்த இம்பார்ட்டண்ட்டான 10 பாயிண்ட்ஸ். இது என்னோட ஃபெயில்யூர்ஸில் இருந்து என்னோட டிஃப்ரெண்ட் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் படித்த நூற்றுக்கணக்கான புக்குகளில் இருந்து எடுத்த ஒரு எசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு, உங்கள் வாழ்க்கையில் ரிச்சாக ப்ராஸ்பரஸாக செல்வந்தர்களாக வாழ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்குன்னா உங்கள் 30s 40s இருப்பீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடினஸ் வந்திருக்காது, வெற்றிகளை பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்திருக்காது. ஸோ இது டூ லேட் ஆயிட்டோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் உள்ள கடைசி பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக சக்ஸஸுக்கும் ரிச்னஸுக்கும் இட்டு செல்லும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் ஃபேண்டாஸ்டிக் பிஜேடி ஃபேமிலி, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோட ஏர்லி லைஃப்பில் எனக்கு லேக்கான ஒரு பாயிண்ட். அதுதான் கிளாரிட்டி இன் யுவர் அம்பிஷன். அதாவது வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருப்பது, அதில் ஒரு கிளாரிட்டி இருப்பது. ஓகே, வாழ்க்கையில் லட்சியமும் இலக்குகளும் ரொம்ப முக்கியம். இதுதான் அம்பிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் 30s 40s இருக்கலாம், இதுவரைக்கும் சரியான ஒரு லட்சியம், ஒரு அம்பிஷன் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், சரியான இலக்குகள் பிளான்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், திஸ் இஸ் த டைம். கண்டிப்பாக இதை உடனே நீங்கள் சரி பண்ணணும். இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். என்னோட வாழ்க்கையில் எனக்கு கண்டிப்பாக கிளியரான ஆம்பிஷன் இருந்த என்னோட ஸ்கூல் டேஸில் ஐ வாண்டட் டு பிகம் எ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். ஓகே, ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அதில் எனக்கு கூடுதலாக ஷைன் பண்ண முடியல. சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுனால ஆஃப்டர் ஸ்கூல் அதை நான் ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து, அதோட எஃபெக்ட் எப்படி இருந்ததுன்னா ஒரு டோட்டல் டிசில்யூஷன்மெண்ட். எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கை, உண்பது உறங்குவது 24/7. நான் கிரவுண்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருந்தேன். ஓகே, கிரிக்கெட் டீமோட கேப்டன், நான் நிறைய கப்புகள் வின் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ ஆல் ஆஃப் எ சடன் அந்த ட்ரீம் கலைஞ்சு போகுது, என்னால் இன்னும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஸோ இட் இஸ் டிசில்யூஷன்மெண்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் நான் இன்னொரு ஸ்டேஜில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை எம்ஏ அடுத்த ஒரு பேஷன், அடுத்த என்னோட ஒரு இலக்கு, இல்லைன்னா என்னோட அம்பிஷன் பிஸ்னஸ் பர்சன், ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும். 1-2 இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணி, ஓகே நான் என்னோட பாஸாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்த காலகட்டம். ஸோ அதுக்காக நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 years ஜேர்னி, கம்ப்யூட்டர் சென்டர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது எகெயின் ஒரு பிளாக். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு கேரளாவுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எகெயின் ஒரு டிசில்யூஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு பிறகு தான் நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு வரேன், ட்ரைனிங் ஃபீல்டுக்கு வரேன், IELTS எவ்ரிதிங். ஓகே, ப்ரீவியஸ்லி நான் பண்ணியிருந்தா கூட, ஸோ அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஒரு 10-15 years நான் சரியான இலக்கோட பயணித்தேன்னா எனக்கே தெரியல. ஓகே, தட் வாஸ் எ கிரேட் லாஸ் இன் மை லைஃப். என்னோட லைஃப்க்கு ப்ரோக்ரஸில் ஒரு பிரேக் போட்ட ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எப்படி போனோம், எங்கே போனோம். ஓகே, என்னோட வேலையை ஆஸ் எ ட்ரைனர், ஆஸ் எ ப்ரொஃபஸர் என்னோட வேலைகளை செய்துட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். எங்கேயோ போனோம், அது என்னன்னு தெரியல. 2 கோல் ஆல்ரெடி லாஸ்ட். உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ தேட் வாஸ் அ சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் 30s 40s எப்போ இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷனில் இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்கள் அம்பிஷனை மாற்ற வேண்டியது இருந்ததா, நத்திங் ராங் இன் தட். ஓகே, இப்போ அந்த கன்ஃபியூஷனை எல்லாம் விட்டு நீங்கள் கிளாரிட்டிக்கு வர வேண்டிய ஒரு டைம். இன்னும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்காக என்ன பண்ணணும். இதில் 2-3 காரியம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி உங்கள் ரியல் டேலண்ட்ஸ் என்ன, உங்கள் பேஷன் என்ன, அதை உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், 20s இருந்தால் கூட உங்கள் ரியல் டேலண்ட்ஸ், உங்கள் திறமைகள் என்ன,
அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய திறமைகள் என்ன, உங்கள் பேஷன் என்ன, உங்களுக்கு எது செய்ய பிடிச்சிருக்கு, ரெண்டையும் அலைன் பண்ணி உங்கள் ஃப்யூச்சர் ட்ராக்கை ஒரு விஷனை கரெக்டாக செட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கரெக்ட் விஷன் இல்லைன்னா கன்ஃபியூஷன் இருந்தால் அங்கே என்ன வரும்னா, நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு மோடில் இருப்பீங்க. எந்த டைரக்ஷனில் போகிறது, அது குரோத்தை கொண்டு வராது, ஃபோக்கஸ் இருக்காது. அது ஒரு சர்வைவல் மோட்லேயே உங்களை வச்சுருக்கும். எப்படியாவது சர்வைவ் பண்ணணும், டே டு டே லைஃப் நீக்கணும், ஓகே ஏதோ கொஞ்சம் சேலரி வரணும், அந்த மாதிரி ஒரு மோட்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, இதுவும் நான் லேட்டாக லேர்ன் பண்ணது, திங்க் பிக். திங்க் பிக், டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். ஓகே, நிறைய பேர் என்னால் இது பண்ண முடியுமா, ஓகே என்னோட விஷன் இதுதான், ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் போக முடியும். ஓகே, என்னோட விஷன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவது தான், இல்லைன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகுது தான், ஆனால் என்னால் ஒரு ப்ரோக்ராமர் வரைக்கும் தான் போக முடியும், இல்லைன்னா என்னால் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களை லிமிட் பண்ணாதீங்க. உங்கள் திங்கிங் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் உங்கள் க்ரோத் இருக்கும். ஓகே, நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுவேன்னா அவ்வளவும் தான் பண்ண முடியும். திங்க் பிக். ஓகே, உங்கள் ட்ரீம் ஹையாக இருக்கட்டும், உங்கள் திங்கிங் பிக்காக இருக்கட்டும். ஓகே, ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, அதே இதை நீங்கள் உங்களை லிமிட் பண்ணால், ஸ்மாலாக திங்க் பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் போகவே முடியாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலி மனுஷனோட வாழ்க்கையில் மனுஷன் ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி தான் அது ஆக்ட் பண்ணும். ஆக்சுவலி அதுகளுக்கு திங்கிங் பவர் கிடையாது, எமோஷன்ஸ் கிடையாது. ஓகே, மனுஷனோட திங்கிங் தான் அவனோட பாசிட்டிவும் அவனோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மில்டன் சொன்ன மாதிரி, யுவர் மைண்ட் கேன் மேக் ஏ ஹெல் ஆஃப் ஏ ஹெவன் அண்ட் ஹெவன் ஆஃப் ஏ ஹெல். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லை, அதாவது நம்ம மைண்டு தான் ஹெவனை ஹெல்லாகவும் ஹெல்லை ஹெவனாகவும் மாற்ற வல்லது. ஓகே, கமல்ஹாசன் ஒரு மூவியில் சொன்ன மாதிரி, கடவுள் பாதி மனிதம் பாதி செய்து வைத்த கலவை தான். ஓகே, இங்கே தான் ஈவிலும் இருக்குது, குட்டும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கூட இன்னொரு ஆஸ்பெக்ட், எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் திங்கிங்கை கூட பொறுக்கலாம். எமோஷன்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியலன்னா தட் வில் கிரியேட் a lot of problems for humans. ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரலாம், டென்ஷனை கொண்டு வரலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணன்னு தெரியாமல் இருக்கலாம். வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணுவதனால தான் வரும், நெகட்டிவ் ரியாக்ஷன். ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எல்லா சிச்சுவேஷன்லையும் பாசிட்டிவை பார்ப்பதற்கும் பாசிட்டிவ் காரியங்களை திங்க் பண்ணுவதற்கும், நல்லது நடக்கும், ஒரு காரியத்துக்கு போகும்போது அது நடக்கும், அந்த மாதிரி திங்க் பண்ணுவது. ஓகே, நிறைய நெகட்டிவ் யூஸ்வலி நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி பண்ணப்பட்டிருக்கோம்னா நெகட்டிவ் திங்கிங், டவுட், ஃபியர். டவுட், ஒரு காரியத்தில் டவுட் வருதுன்னா, ஃபியர் வருதுன்னாலே அது நெகட்டிவ் திங்கிங் தான். அது நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் கொண்டு வரும். பாசிட்டிவ் திங்கிங் தான் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வரும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் அவாய்டிங் நெகட்டிவ் திங்கிங் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் எமோஷன்ஸ், ஹாப்பியாக இருப்பது. ஓகே, இங்கே சில டைமில் ஹியூமன் பீயிங்ஸோட டிலம்மா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கும். ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது டோட்டலி டிப்ரெஸ்டாக இருப்போம். அதுக்கு என்ன ரீசனுன்னே நமக்கு தெரியாது, மூட் அவுட்டாக இருக்கும். ஓகே, ஒரு டிப்ரெசிவ் எமோஷன் நம்மகிட்ட இருக்கும், எதனால வந்ததுன்னே தெரியாமல் இருப்போம் சில டைமில். ஓகே, அந்த எமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுவது, மேனேஜ் பண்ணுவது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எமோஷனலி எப்படி டிசிஷன் எடுக்காமல் இருப்பது. ஸோ தீஸ் ஆர் ஆல். அப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா அது மேபி மெடிடேஷன் வழியாவோ, ஏதாவது ஒரு 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 கோச் வழியாவோ, யூ ஹாவ் டு மேனேஜ் தட். நம்ம எக்யூப்டாக இருந்தால் தான், உங்கள் மைண்டும் எமோஷனும் எக்யூப்டாக இருந்தால் தான். பாசிட்டிவ் திங்கிங் வித் எமோஷன், ஒரு காரியத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அதில் எமோஷனும் இன்வால்வாக இருக்கும்போது தான் அது பெரிய ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ திஸ் ஆஸ்பெக்ட்
உலகத்தில் எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் எஸ்பெஷலி இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நம்மளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். தாட்ஸை மேனேஜ் பண்ணுவது, எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுவது. ஆனால் எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிப்பிக்கப்படாதது. எல்லாம் படிப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த எமோஷனும் தாட்ஸும் உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சா, கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, உங்களால் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். கிரேட் லீடர்ஸும் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் அப்படி தான் உருவாகி வராங்க. ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். 4th பாயிண்ட், பி ரெடி டு சேஞ்ச். சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகும்போது அது வெல்த்லையா, ரிச்சஸ்லையா, சக்ஸஸ்லையா, லீடர்ஷிப்லையா, பல காரியங்களை விட தெரியும். ஓகே, ஆக்சுவலி சில ஃப்ரெண்ட்ஷிப்பை விட வேண்டிய வரலாம், ஓல்டு ஹேபிட்ஸை விட வேண்டிய வரலாம், ஓல்டு லைஃப் ஸ்டைலை விட வேண்டிய வரலாம். நான் ரிச் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஆனால் நான் பழைய லைஃப் ஸ்டைல் வழி தான் இருப்பேன், என்னோட பழைய ஓல்டு ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன்னா, ஸோ வீ கேன் நாட் மேட்ச் டு தட். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அதை கிராப் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ரெடியாக இருக்கும்போது தான் ஆக்சுவலி வாழ்க்கையில் எப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை கிராஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம மென்டலி, எமோஷ்னலி, அவர் தாட்ஸ் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடியாக இருக்கும்போது தான் அது நமக்கு விசிபிள் ஆகும். அது நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம ரெடியாக இல்லைன்னா அது நம்ம மிஸ் பண்ணோம். நம்ம ஆக்சுவலி அதை பார்ப்போம், ஆனால் அது நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பி ரெடி டு சேஞ்ச். உங்களுக்கு ஒரு ஹையர் பிளேஸில் போகணும், ஒரு ஹையர் க்ரோத் வேணும்னா அதுக்காக ரெடி ஆகுங்க, சேஞ்ச் ஆகுங்க, அதுக்கான சேஞ்சுக்காக ரெடி ஆகுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் ஆன பிறகு தானா, நம்ம எல்லாம் எக்யூப்பாக ஆன பிறகு தானா நமக்கு வெற்றிகளை கண்டுகொள்ள முடியும், இல்லைன்னா காரியங்களை செய்ய முடியும்? நோ, நோ, பிக் நோ. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்ட் நவ். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, பிளான் பண்ணுங்க, கொஞ்சம் பிளான் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. பட் ஒன்ஸ் யூ ஹவ் டிசைடட், ஸ்டார்ட் இம்மீடியட்லி. டிசைட் பண்ணா, ஓகே தொடங்கலான்னு டிசைட் பண்ணால் உடனே துவங்க, ஸ்டார்ட் இம்மீடியட்லி. அதுக்கு பிறகு உங்களோட எலிஜிபிலிட்டி, என்னால் முடியுமா, ஓகே எனக்கு இந்த கெப்பாசிட்டி உண்டா, இந்த ஸ்கில் உண்டா, டோன்ட் வரி. நீங்கள் அந்த ஜேர்னியில் போகும்போது பாடங்கள் படிப்பீங்க. ஓகே, நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. ஆனால் ஆக வேண்டிய டைமில் ரெடியாக இருக்கணும், சேஞ்ச் ஆக ரெடியாக இருக்கணும். ஓகே, அந்த ஜேர்னி உங்களை படிப்பிக்கும், உங்களை எலிஜிபிள் ஆக்கும். உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ், டிஃபிகல்ட்டிஸ், சம்டைம்ஸ் த ப்ராப்ளம்ஸ் யூ ஃபேஸ் எல்லாமே உங்களை எலிஜிபிளாக மாற்றும். அதே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். எப்போவுமே நம்ம கம்ப்ளீட்டாக எக்யூப்ட் ஆகிட்டு ஒன்று தொடங்கலான்னா நம்ம துவங்கவே முடியாது. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் டுடே. ஒர்க் அவுட். அதை ஒர்க் அவுட் பண்ண அட்லீஸ்ட் பிளான் பண்ண இன்னைக்கே துவங்குங்க. ஜேர்னி வில் டீச் யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நெட்வொர்க்கிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு ஒரு ஹை கோல் இருந்தால் உங்கள் நெட்வொர்க்கிங்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆளோட 5 ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள், அந்த ஆள் எந்த மாதிரி இருக்காரு, எந்த ஸ்டேட்டஸில் இருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மிங்கிள் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இருக்குது. ஓகே, ஹை வேல்யூ பீப்புளா, வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணவங்களா, பாசிட்டிவ் திங்கர்ஸா, ப்ரொடக்டிவ் பீப்புளா, அந்த மாதிரி பீப்புள்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நீங்கள் நெட்வொர்க் பண்ணால் உங்கள் ஸ்டேட்டஸ் ஈஸியாக அந்த லெவலுக்கு போகும். ஓகே, பிகாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைவ், பாசிட்டிவ் திங்கிங், அவங்க ஆட்டிடியூட், அவங்க பிஹேவியர் உங்களை ஃபாஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், 6th பாயிண்ட், ஆல்வேஸ் லேர்ன், அப் ஸ்கில். வாழ்க்கையில் எப்போவுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். புதிய புக்ஸ் படிங்க, புதிய ஐடியாஸ் படிங்க. உலகத்தில் வெற்றி பெற்ற பெரிய லீடர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே அவங்க சொல்லக்கூடிய நம்பர் 1 பாயிண்ட், ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன், படிச்சுட்டே இருப்பேன், புக்கு நிறைய வாசிப்பேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோல் இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்லக்கூடியது, பீப்புள். என்னோட வெற்றிக்கு காரணம் பீப்புள்.
ஐ ஹவ் ரைட் பீப்புள்னு சொல்லுவாங்க. என்னோட பிஸ்னஸில் ரைட் பீப்புள் இருக்காங்க, என்னோட நெட்ஒர்க்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரைட் பீப்புள் இருக்காங்க. ஸோ தே ஒர்க் ஃபார் மீ, தே என்கரேஜ் மீ, தே இன்ஸ்பயர் மீ. ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னியும் ஒன்று அவங்க இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட், நான் சொன்ன பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவலி 6th பாயிண்ட், டோன்ட் செல் யுவர் செல்ஃப் சீப். உங்களுக்கு ரிச் ஆகணும், உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், உங்கள் கம்பெனியில் ஒரு வேல்யூபிள் எம்ப்ளாயியாக இருக்கணும்னா உங்களை சீப்பாக செல் பண்ணாதீங்க. ஓகே, உங்களை நீங்களே குறைவாக எடை போடாதுங்க. சீப்பாக செல் பண்ணுவதுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, ஓகே எனக்கு இவ்வளோ சேலரி போதும். அதுக்கு மீனிங் என்னென்னா உங்களுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வேல்யூ அவ்வளோதான். மந்த்லி 25,000 போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களை ஒரு 25,000 worth person அப்படின்னு நினைக்கிறீங்க. இதில் உள்ள ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிட்டா இந்த உலகத்தில் யாருமே உங்களை கூட்டி மதிப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு வேல்யூ யுவர் செல்ஃப். உங்கள் வேல்யூ என்ன, உங்கள் ஒரு மணிக்கூரோட வேல்யூ என்ன, ஓகே, உங்கள் டேலண்ட்ஸோட வேல்யூ என்ன, உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இந்த கம்பெனிக்கு கொடுக்க முடியும், அதோட மானிட்டரி வேல்யூ என்ன. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு உங்களை விற்கணும், உங்கள் டேலண்ட்டை, உங்கள் டைமை எவ்வளவு ப்ரைஸுக்கு விற்கணும், எந்த இடத்துல விற்கணும், பொசிஷனிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு வீடியோவில் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஒரு வைரக்கல்லை கொண்டு போய், வைரக்கல்லை கொண்டு போய் ஒரு ஆர்டினரி சந்தையில் போய் விற்றா அதுக்கு 5 ரூபா தான் தருவாங்க. அதுக்கு ஏற்ற இடத்துல அதை விட்டால் 5 கோடி தருவாங்க. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஒரு ரேர் டேலண்ட் இருக்குது, ஹை வேல்யூ இருக்குது, அதை எங்கே கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், ஓகே, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 8, ஃபினான்ஷியல் லேர்னிங். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் நாலேஜ். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும், ஓகே, நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க, சினிமா ஸ்டார்ஸ், செலிப்ரிட்டிஸ் ஒரு பீரியடில் பீக்கில் இருப்பாங்க, இன்னொரு பீரியடில் ஒன்றும் இல்லாமல், ஓகே, பிச்சைக்காரங்களாம் ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் ஃபினான்ஷியல் நாலேஜ். அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை எல்லாம் அப்படியே லேவிஷாக விளையாடி, ஓகே, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், எந்த மல்டிபிள் இன்கம் ரிசோர்ஸும் பில்டு பண்ணாமல், ஓகே, ஒரு டைமில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க டைம் முடிஞ்சு போயிருக்கு, அவங்களுக்கு அடுத்து இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஆக்சுவலி எந்த ஏஜ்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, அவங்க இல்லைன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஒரு பிக் எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன், ஓகே, பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து, ஏஷியன் சூப்பர் ஸ்டாராக இருந்து, கோடீஸ்வரனாய் ஒன்றும் இல்லாமல் இருந்து, திரும்ப ஆல்மோஸ்ட் எபோவ் 60 இயர்ஸில் பில்டு பண்ண ஒரு ஆள். எந்த டைம்லையும் நம்ம பில்டு பண்ண முடியும், சப்போஸ் நம்ம ஃபாலோ ஆனால் கூட. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவது எப்படி, மல்டிபிள் இன்கம் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவது எப்படி, நம்ம வேலை செய்யாமலே நம்ம மணியை வேலை செய்ய வைப்பது எப்படி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்காக ஏர்ன் பண்ண வைப்பது எப்படி, திஸ் ஃபினான்ஷியல் நாலேஜ், திஸ் டிசிஷன், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட லைஃப்பில் நான் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கக்கூடியது, நான் சில இடங்களில் விழுந்து போன சில பாயிண்ட்ஸ், இதில் நான் சில கரெக்டாக செய்த பாயிண்ட்ஸும் உண்டு ஆக்சுவலி. ஓகே, 9th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 9th இருந்தாலும் மெயின்டைன் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எக்ஸசைஸ் எடுங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், என்ன பண்ணுங்களோ அட்லீஸ்ட் டெய்லி 1 hour. ஓகே, கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுங்க, தேவையில்லாத காரியங்களை சாப்பிடாதீங்க, ஆல்கஹால் ஆர் சம்திங் லைக் தட். கீப் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ஃபிட், தென் ஒன்லி யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஃபிட்டாக இருந்தால், இந்த ஃபிட்னஸ் இல்லைன்னா, இந்த 9th பாயிண்ட் இல்லைன்னா வேற ஒன்றுமே மீனிங்லெஸ், வேற எல்லாமே மீனிங்லெஸ், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி இஃப் யூ ஆர் நாட் ஃபிட், மீனிங்லெஸ், வி கான்ட் டூ எனிதிங் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் த ஃபைனல் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹாவ் எ மென்டர் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் பெரிய ஆளாகணுமா, பிக் ட்ரீம் இருக்கா, அச்சீவ் பண்ணணுமா, ரிச் ஆகணுமா, ஹாவ் எ மென்டர். நிறைய ரிச் பீப்புள் இதுதான் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மென்டர், ஐ காட் சம் மென்டர்ஸ். சில டைமில்
2-3 ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் மென்டர்ஸ் இருப்பாங்க. சில டைமில் ஒரே ஒரு மென்டர் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் எ சூட்டபிள் மென்டர் ஃபார் யூ. ஏன்னா உங்கள் லைஃப்பில் பர்பஸை கண்டுபிடிக்கணுமா? சில டைமில் கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களோட ரியல் டேலண்ட்ஸ் என்ன, உங்களோட பர்பஸ் என்னவாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணணும், பிஸ்னஸில் என்ன பண்ணணும், எப்படி என்னோட எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுவது, என்னோட பர்சனாலிட்டியில் உள்ள டிஃபெக்ட்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுவது, ஓகே, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுவது, என்னோட கடத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸுக்கு உங்களுக்கு மென்டர் சம்டைம்ஸ் தேவை. நானும் ஒரு மென்டராக தான் இருக்கேன். ஓகே, ஃப்ரீயாக தான் மென்டரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நவடேஸ் ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் எ ப்ரைஸ் ஃபார் தட். ஏன்னா இப்போ நிறைய டைம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால ஐ cannot ஸ்பெண்ட் ஃப்ரீலி. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.